வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் சர்வதாஸ்ரீ, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி முதலியார் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக வெள்ளி வேலை செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி ராசிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இப்போ இவங்க பாட்டி வீட்டில் தாங்க வளர்ந்துட்டு வராங்க. பாட்டிக்கு வயதாகிறதுனால தன்னுடைய பேத்திக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பேத்திக்கு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும். சொந்தமாக அனைத்து தேவைகளையும் செய்து தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தளவு வசதி இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. இவங்களோட பெயர் காயத்ரி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தா சார்ந்தவங்க, படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பூ வியாபாரம் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி பூசாரிப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 5 ஏக்கர் விவசாய நிலமை இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற விவசாய நிலம் 2 மகள்களுக்கு மட்டும்தான் சரிபாதியாக பிரித்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு நல்ல அன்புள்ள குணமுள்ள மணமகனை எதிர்பார்க்குறாங்க. தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், குறைந்த அளவு வருமானமாவது மாத வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய மகளை அன்புடன் மக்களுடன் பார்த்துக்கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சுமதி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி அரியலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவர் கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கார், சொந்தமாக பிஸ்னஸும் செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு நல்லது ஒரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு முதல் அமைந்தக்கூடிய வாழ்க்கை தான் சரியில்லாதனால இப்போ அமையக்கூடிய வாழ்க்கையாவது சரியாக அமையணும் அப்படிங்கிறதை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களையே சில கருத்து வேறுபாட்டினால விவாகரத்து ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் ஏதும் கிடையாது. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.